வணக்கம். இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில ஹிந்தில ரிலீஸ் ஆன ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு படத்தோட கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு திருவிழா ஒண்ணு வைக்கிறாங்க. அந்த திருவிழா ஒரு 4 நாள் நடக்கும். அந்த 4 நாள்லயும் ஆண்கள் மட்டும் மர்மமான முறையில காணாம போறாங்க. அது எதனால காணாம போறாங்க அப்படின்னா, ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பேய் தான் அந்த ஆண்கள் எல்லாம் தூக்கிட்டு போகுது. சோ இது எதனால தூக்கிட்டு போறாங்க, இந்த கிராமத்துல அப்படி என்ன மர்மம் நடக்குது அப்படிங்கறத மாதிரி ஹாரர் பிளஸ் காமெடியா சொல்லி இருக்கிற படம் தான் ஸ்ரீ. சோ சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்ப நேரம் நம்ம படத்தோட கதைக்குள்ள போவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனிலே ஒரு வீட்டை ஒண்ணு காமிக்கிறாங்க. அங்கிருந்து ஒரு நபர் வெளியே வந்து சுவிட்ச் அடிக்கலாம் சொல்லி வந்து நிக்கிறாரு. சுவிட்ச் அடிச்சு முடிச்சிட்டு கொஞ்சம் தூரத்துல போன உடனே அவரோட பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்கு. இருந்தாலும் இவருக்கு ஒரு பயம் இருக்குது. திரும்பி பார்க்கல. இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே இன்னொரு தடவை அதே மாதிரி இவரோட பேரை சொன்ன உடனே இவருக்கு திரும்பி பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அடுத்த நிமிஷம் திரும்பி பார்க்கறாப்ல. அவ்வளவுதாங்க. இப்ப அந்த ஸ்ரீங்கிற பேய் இவரை தூக்கிட்டு போயிடுச்சு. அடுத்தது ஊருக்குள்ள காமிக்கிறாங்க. விடிஞ்ச நாள் காலையிலேயே நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. நல்லா ஜாலியா வாக்கிங் எல்லாம் போயிட்டு இருக்காரு இல்லையா. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் என்ன வேலை பாக்குறாருன்னா, ஊர்ல இருக்கிற ரொம்ப ஃபேமஸான ஒரு டைலர். அளவு எடுக்கணும்னா கூட கையால எடுக்க மாட்டாப்ல, கண்ணாலே அளவு எடுத்து கரெக்டான ஜாக்கெட் எல்லாம் தச்சு கொடுக்குற டைலர். இப்ப உங்க அப்பாவை காமிக்கிறாங்க. கடைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப நேரம் நம்ம ஹீரோ கடைக்கு தான் போறாங்க. ஏகப்பட்ட லேடிஸ் இங்க கியூல நிக்கிறாங்க. எதுக்காகனா துணி தைக்கிறதுக்காக தான் நின்றுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களா வராங்க. நம்ம ஹீரோ கண் பார்வையிலே சும்மா அளவெல்லாம் அம்புட்டு அழகா எடுத்து துணி எல்லாம் தச்சு கொடுக்கிறார். இதனாலதான் பெண்கள் எல்லாம் இவரோட கடைக்கு குவிய ஆரம்பிச்சிருக்காங்க. சுற்று வட்டாரத்திலே ஃபேமஸான தையல்காரர் அப்படின்னா இவரை தான் சொல்லணும். அப்படியே கட் பண்ணாங்க. ஒரு 5 நிமிஷம் பிரேக்னு சொல்லிட்டு போய் தம்மெல்லாம் அடிச்சுட்டு இருக்காரு. அதே இடத்துக்கு ஒரு பொண்ணு ஒருத்தி வந்திருக்கிறா. வந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. பேச்சு கொடுத்ததுக்கு அப்புறம், நான் இந்த ஊருக்கு ஒரு 4 வாட்டி வந்திருக்கிறேன். இந்த ஊர்ல நடக்கக்கூடிய இந்த திருவிழாக்காக தான் வந்திருக்கேன். நீங்க தான் நல்லா ஃபேமஸான ஆளு, தையல்லாம் நல்லா தப்பீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். எனக்கு ஒரு பாவாடை அழகா தச்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவும் கேட்க, நம்ம ஆளு ஹீரோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது, எப்ப தருவீங்கன்னு அந்த பொண்ணு கேட்டா, ஒரு 10 நாள்ல திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. 10 நாள்ல எனக்கு தேவையில்ல, முடிஞ்சா சீக்கிரமா கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, இல்லைன்னா நான் வெளியே எங்கனாவது கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. பொண்ணு வேற அழகா இருக்கா. நம்ம ஹீரோ இங்கே மடங்கி விழுந்துடுறாப்புல. சரி ஒரு 3 நாள் டைம் கொடுங்க, கண்டிப்பா நான் வந்துட்டு தச்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பேச்சு கொடுக்குறாரு. இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. ஆனா புதுசா வந்திருக்கிறதால நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் பிடிச்சு போகுது. அந்த பொண்ணு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அளவு எடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டா, கண் பார்வையில நான் அளவு எடுத்துட்டு சொல்லும்போது இந்த பொண்ணுக்கு அவ்வளவு ஷாக்கா இருக்குது. என்னடா இப்படி ஒரு திறமைப்பட்ட ஆள் இந்த கிராமத்துல இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு வியப்பா அந்த பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நைட்டு நடக்கக்கூடிய இந்த திருவிழா பூஜையில நான் கோவிலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. நம்ம ஹீரோ சரி வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு ஒரு மாதிரி முறைச்சிட்டு போகுது. அப்பதான் நம்ம டியூப் லைட்டுக்கு புரியுது. சோ இந்த பொண்ணு நம்மளையும் கூப்பிட்டு இருக்கா, இது தெரியாம நம்ம நின்றுட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு, நான் கண்டிப்பா வரங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அப்படியே சவுண்டா கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்தது என்ன, ஊருக்குள்ள திருவிழா நடந்துகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட போறாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றாங்க. சரிடா நீயாவது ஹாப்பியா இரு அப்படின்னு சொல்லி இவனுங்களும் ஒரு பக்கம் பேசிட்டு, இன்னைக்கு நைட்டு அந்த கோவிலுக்கு போறதுக்காக நம்ம ஹீரோ முன்கூட்டியே போயிடுறாரு. திருவிழா நல்லபடியா நடக்குது. அந்த சாமிக்கான பூஜையுமே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு வருது. என்னங்க இவ்வளவு லேட்டா வந்துட்டீங்க, சாமியோட இந்த கன்னி பூஜை எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு, இப்ப வந்திருக்கிறீங்க சொல்லும்போது ஏதோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. நடந்து வந்துட்டு இருக்கும் போதே அந்த வழியா நைட் டைம்ல ஏதோ சில சத்தங்கள்லாம் கேக்குது. இதை பார்த்து இவங்களும் பயந்துகிட்டு தான் வராங்க. அதே நேரத்தில் இந்த ஊருக்குள்ள லைப்ரரி வச்சு நடத்துற ஒரு ஆள் இருக்காரு. சோ அவரு வந்துட்டு இவங்க 2 பேரும் இந்த நேரத்துல என்னடா தனியா நடந்து போயிட்டு இருக்கீங்க, அது ஊருக்குள்ள திருவிழா நடக்குது, ஸ்ரீ வெளியே சுத்திட்டு இருப்பான்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லி சொல்லும் போதுதான் இவங்களுக்கு கொஞ்சம் அள்ளு விடுது. சரி அந்த ஸ்ரீ கிட்ட இருந்து எப்படிங்க தப்பிக்கிறது, இந்த அன் டைம்ல நீங்களும் தான் வெளியே சுத்துறீங்க அப்படின்னு இவங்களுக்கு கொஞ்சம் நக்கலா கேட்டா, இந்த பாரு அந்த ஸ்ரீங்கிற பேய் என்ன பண்ணுனா ஆண்களை மட்டும் தான் கடத்திட்டு போகும். கடத்திட்டு போகும்போது கூட துணியெல்லாம் உருவிட்டு அம்மனமா தான் தூக்கிட்டு போவோம். அப்படி தூக்கிட்டு போற பேய் கிட்ட இருந்து நம்மள காப்பாத்திக்கணும்னா ஒரு விதமான 3 வழி இருக்குது. ஒன்னு, ஃபர்ஸ்ட் தடவை அவ கூப்பிடும்போது உங்களுக்கு திரும்பி பார்க்க கூடாதுன்னு தோணும். 2வது தடவை கூப்பிடும்போது திரும்பி பார்க்க தோணும். அதையும் நீங்க கண்ட்ரோலா வச்சுக்கணும். அடுத்தது 3வது ஒரு விஷயம் இருக்குது. அந்த பேய் கூப்பிடும்போது கூட நீங்க திரும்பி பார்க்காம வேகமா நடக்க ஆரம்பிச்சிடணும். அதுகிட்ட இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு இதுதான் கடைசி வழின்னு சொல்லும்போது, என்ன வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் சரக்கடிக்கிறாரு. அதே நேரத்தில் ஒரு போன் கால் ஒன்று வருது. அந்த போன் கால் பேசிட்டு நான் அதை வந்துடுறேன் சொல்லிட்டு இவர் கிளம்பி போய்கிட்டே இருக்கிறார். சார் அந்த 3வது விஷயம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க கத்திக்கிட்டு இருக்க அவரு காதுல வாங்காம பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. இந்த பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே டே அவன் வேற அந்த கோவிலுக்கு தனியா போயிருக்கான், அவனுக்கு இதே பிரச்சனை ஏதாவது வந்துட போதுரா, அவனுக்கு போன் எடுறான்னு சொல்லி பார்த்தா போன் இப்ப ரீச் ஆகல. சரி இவனுக்கு 2 பேரும் அந்த வழியை நடக்கும்போது ஏதோ ஒரு சத்தம். அந்த காட்டு பகுதியில ஏதோ ஒரு உருவத்தை பாக்குறாங்க. பார்த்த அடுத்த நிமிஷம் பூந்தடிச்சு 2 பேரும் வேகமா ஓடி வந்துடுறாங்க. ஒரு வழியா இவனுங்க வீட்டுக்கிட்ட வந்து சேர்ந்துறானுங்க. ஆனாலும் இவனுல ஏதோ வாட்ச் பண்ணிட்டு போற மாதிரி தான் தெரியுது. அதுக்கடுத்து இவனுக்கு 2 பேர் இருக்கானுங்க இல்லையா, இவனுங்க
இவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் ஒருத்தவனுக்கு அவனுக்காக பார்ட்டிலாம் அவன் கொடுத்துருக்கான். ஸோ அந்த இடத்துக்கு தான் இவனுங்க வந்திருக்கிறானுங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்டு வருவானா வரமாட்டானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை இவனுக்கு எதிர்பார்த்துக்கிட்டே உள்ள போனா நம்ம ஹீரோ அங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்திருக்கிறாரு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. அந்த பார்ட்டியில கூட எனக்கு சுச்சு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே வராப்பல வெளியே வந்து கொஞ்ச நேரத்துல ஒரு இடத்துல உச்சா விட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறார். அடிச்சு முடிச்சுட்டு அவரு போறாரு. இன்னைக்கு வராத நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி செவத்துல ஏதோ எழுதி இருக்குது. அதையுமே இவர் உச்சா விட்டு அடிச்சதுல அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா பவர் கட் ஆகுது. பவர் கட் ஆன கொஞ்ச நேரத்துல எல்லாரும் அமைதியா டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு தான் இருக்கானுங்க. அப்ப கதவு டம்மு டம்முன்னு தட்டுற சத்தம். ஒட்டுமொத்த பேரும் பயந்து நடுங்கி போறானுங்க. கொஞ்ச நேரத்துல கதவை திறக்கணும்னு சொல்லிட்டு போகும்போதுதான் அந்த பார்ட்டி கொடுத்தான் இல்லையா பர்த்டே பார்ட்டி, அவன் போயிட்டு கதவை திறந்தா அங்க வந்துட்டு ஒரு பொண்ணு நிக்கிறா. இந்த பொண்ணை வர சொன்னதே அந்த பர்த்டே பாய் தான். ஏன்னா இந்த பொண்ணு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறதுக்காக அப்படி இப்படின்னு காசெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் வேலைப்பாடுகளா பார்க்கும். ஸோ அதுக்காக வர வச்சிருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே ஜாலியா கிண்டல் பண்றானுங்க. சரின்னு அந்த பொண்ணை மேல கூப்பிட்டு போறான். மேல மட்டும் ஒரு ரூம் தனியா இருக்கு, நாம 2 பேரும் ஜாலியா இருக்கலாம் சொல்லி பர்த்டே பாய் அந்த பொண்ணை கூட்டிட்டு மேல போறான். கீழே இருக்கிறவனுங்க எல்லாம் ஜாலியா ஆட்டம் பாட்டும் சரக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. மேல போன கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு பொருள் இல்லாம நாளா எதையுமே செய்ய முடியாது, பொருள் வாங்கிட்டு வான்னு சொல்லிடுச்சு. கரண்ட் அதே நேரத்தில் ஆஃப் ஆகி தான் இருக்கு. ஸோ கீழே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட எல்லாருக்கிட்டையும் பொருள் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறானுங்க. அதுக்கப்புறம் ஒருத்தவன்ட்ட மட்டும் பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு மேல போய் பார்த்தா அதுக்குள்ள அங்க இருக்கிற ஒரு ஜன்னல்ல ஏதோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரி தெரியுது. இதை நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு மனோஜ் பாக்குறாப்புல அங்க விண்டோல நிக்கிறத யாரு நீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட போறான். அடுத்த நிமிஷம் ஏதோ ஒரு பயங்கரமா கத்துற சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா இங்க வந்துட்டு வெப்பன்ஸ் வாங்கிட்டு போனா இல்லையா, சோ அவன் மாடிக்கு போயிட்டு அந்த பொண்ணு கூட சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு கத்தன சத்தம் கேட்டு இவங்க எல்லாம் மேல போய் பாக்குறாங்க. பார்த்தோன்னதான் தெரியுது அங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே பாய் இருக்கா இல்லையா, அவனோட ட்ரெஸ் எல்லாம் உருவிட்டு ஆள அந்த பேய் தூக்கிட்டு போயிருக்குது. அதை இந்த பொண்ணு பார்த்துட்டு கத்தவும் செய்யுது. இப்ப என்ன பண்றது, ட்ரெஸ் எல்லாம் இங்க கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கீழே போயிட்டு பாக்குறாங்க. கீழே போய் பார்த்தா தான் தெரியுது இன்னைக்கு வராத ஸ்ரீ நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி அந்த எழுதி வச்சிருந்தது இல்லையா பெயிண்ட், சோ அதை யாரும் அழிச்சிருக்காங்க. சோ இதை அழிச்சதாலதான் அந்த ஸ்ரீ வந்து இவளை தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு இவனுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. யாரா அழிச்சிங்க, யாரா அந்த வேலையை பார்த்ததுன்னு எல்லாம் திண்டிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா மனோஜ், அவன் தான் நம்ம ஹீரோ கிட்ட வந்து டேய் நீ தானே உச்சா விட போறேன்னு சொன்ன அப்படின்னு அவனு மாட்டி விட்டதால ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே ஹீரோவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பாரு உனக்கு உச்சா விடுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையாடா, இங்க விட்டு அடிச்சு இப்ப அவனை தூக்கிட்டு போயிடுச்சு அந்த பேய், இப்ப என்ன பண்றது அப்படின்னு ஒரு பக்கம் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி வேற வழி இல்ல நம்ம ஏதாவது தேடி கண்டுபிடிக்கலாம் சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. ஊருக்குள்ள நிறைய இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஸ்ரீ வந்துட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு போறா, ஆண்கள் எல்லாமே ஒரு 4 நாளைக்கு திருவிழா முடிகிற வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ நேத்து நைட்டு பேசிட்டு இருந்தார் இல்லையா அந்த பொண்ணு கிட்ட, அந்த பொண்ணு ஒரு லெட்டரை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கும். சோ அந்த லெட்டர்ல என்ன இருக்கு அப்படிங்கிறதுக்காக இங்க ஓபன் பண்ணி படிக்கிறாரு. படிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஒருத்தன் வந்து ஆனா உங்களை பாக்குறதுக்காக ஒரு அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரா அதுன்னு வந்து பார்த்தாதான் நேத்து வந்துட்டு காசுக்காக வர வச்சிருந்தாங்களே அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பாக்குறதுக்கு வந்திருக்கு. ஏமா இங்க எதுக்குமா வந்த, என் மானத்தை வாங்கிடாதமா அப்படின்னு சொல்லி இவரு திட்டிக்கிட்டு இருக்க. இது பாரு உன் ஃப்ரெண்டு நேத்து என்ன கூப்பிட்டு வந்தான், அவன் காசே கொடுக்கல, நீ தான் காசை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏமா அவன் தான் உன்னை எதுவுமே பண்ணலையே, பண்ணாதுக்கு எதுக்குமா காசு அப்படின்னு சொல்லி கேட்டா அவன் பண்றதுக்கு தான் வந்தான், அதுக்குள்ளதான் நீ உச்சா விட்டு எல்லாத்தையும் அழிச்சு வச்சல, அது உன் தப்பு தானே, அதுக்கு நீ தான் காசு கொடுக்கணும், இல்ல அப்படின்னா எங்க ஆளுங்க எல்லாம் கூட்டு வந்து பெரிய பிரச்சனை பண்ணிடுவோம் பாத்துக்க அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு பக்கம் மிரட்டமா ஆரம்பிக்குது. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ காசை கொடுக்குறாப்புல. காசு கொஞ்சமா தான் இருக்கு. அப்பாக்காரது வந்து ஏண்டா உனக்கு வேலையே இல்லையாடா, போய் இதையாடா பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் திட்டிட்டு காசை கொடுத்து பையனை கூட்டிட்டு போயிட்டு அட்வைஸ் பண்றாரு. இது பாரு இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம் தான் இருக்கட்டும், ஆனா அதுக்குன்னு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வேணுடா, போய் இந்த மாதிரி பொண்ணுங்க கூட எல்லாம் இருந்தா வேற ஏதாவது வந்துட போகுது, கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இரு, அதே மீறி உன்னால கட்டுப்படுத்த முடியலனா தன் கையே தனக்கு உதவி இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போயிடா அப்படின்னு ஒரு பக்கம் அவரு அட்வைஸ் பண்ண நம்ம ஹீரோ பயங்கரமா திட்டுறாரு. ஏப்பா உனக்கு தான் அறிவு இல்லையா, நேற்று என் ஃப்ரெண்டு தான்ப்பா கூட்டிட்டு வந்தா, அது தெரியாம அந்த பொண்ணு என்கிட்ட வந்து காசு கேக்குது, நீங்க அது தெரியாம இன்னும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த லெட்டர் எடுத்துட்டு வந்து தான் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கானுங்க இல்லையா 2 பேரு, அவங்கள்ட்ட கொடுத்து நம்ம ஹீரோ படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல மை டியர்னு சொல்லிட்டு நல்லா அழகா தான் எழுதிருக்குது. ஆனா உள்ள போக போக கொஞ்சம் சூனியக்காரித்தனமா பேச ஆரம்பிச்சிருக்கிறா. என்ன அப்படின்னா பூனையோட முடி வேணுமா, சூனியம் வைக்கிறதுக்காக ஒரு காய் ஒண்ணு இருக்கா, அந்த காய் வேணுமா, அதுக்கு அடுத்தது கோழி வேணும், இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை ஒரு லிஸ்டா போட்டு மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி எல்லாம் எழுதி வச்சிருக்கா. இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, ஏன்டா அவன் என்ன சூனியக்காரியா இருப்பாளடா, போய் ஒரு காதலிக்கிற பாயிண்ட லெட்டர்ல இந்த மாதிரி எல்லாமா கேட்டு வச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸுக்காரங்களா திட்டுறாங்க. ஏண்டா இதுக்குன்னு நம்ம முடிவு பண்ணிட்டு கூடாதா, ஒரு வேலை ஏதாவது சாமி கும்பிடுறதுக்காக கூட இருக்கும், சாமி கும்பிடுறதுக்கு எதுக்குடா பூனையோட முடி, இதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுக்காரங்க சொன்னாலும் ஹீரோ கேட்கல. எல்லாத்தையும் போயிட்டு எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. எல்லாத்தையும் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா வருவா அப்படின்னு சொன்னோன்னே நம்பர்ல ஏதாவது கொடுத்துருக்காளான்னு கேட்டா நம்பர் எல்லாம் எதுவும் கொடுக்கல. இப்ப எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி கோவில் திருவிழா நடக்குது. இப்ப அந்த திருவிழால வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேத்து நடந்த மாதிரியே அந்த
திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணு வந்திருக்குது. நேற்று நீங்க கேட்டது எல்லாமே ஓகே தான், நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஒரு பக்கம் ஒன்னு சூனியக்காரின்னு சொல்லி கிண்டல் பண்றானுங்க. நீங்க அப்படிலாம் கிடையாது இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, என்ன பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி நம்ம வேற ஒரு இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு நம்ம ஹீரோவை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா பாட்டு கேட்டுக்கிட்டு ஹாப்பியா தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. இத பாரு, இப்ப கடந்த 4 நாட்களா தான் ஊருக்குள்ள நிறைய ஆண்கள் காணாம போயிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா நம்ம ஆள் வேற அவன் ஒரு பொண்ணை லவ் பண்றன்னு சொன்னா இல்லையா, அந்த பொண்ணு இது வரைக்கும் இந்த கிராமத்துல யாருமே பார்த்ததில்ல. அவ சொல்றதை வச்சு பார்த்தா அந்த பொண்ணு இந்த வருஷத்துல 4 நாள் மட்டும்தான் வந்துட்டு போறா. அவ வந்துட்டு போற இந்த 4 நாள்ல தான் ஊருக்குள்ள நிறைய ஆண்கள் காணாம போறாங்க. அதுவும் இல்லாம அவ எழுதின லெட்டர்ல பூனமுடி பில்லி சுனி வைக்கிறதுக்கான ஐட்டங்கள்லாம் எழுதி வச்சிருக்கா. அப்படின்னா நமக்கு என்ன தெரிய வருது, ஒருவேளை வந்திருக்கிற அந்த பொண்ணு தான் ஸ்திரீயா இருப்பாளோ, அவ வந்ததுக்கு அப்புறம் தான் பல ஆண்களை கடத்தப்படுறாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அது தெரியாம வாங்கிட்டு போயிருக்கான். சோ கண்டிப்பா அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கரெக்டா சொல்லும்போது, நீ சொல்றதை வச்சு பார்த்தாலும் கரெக்டா தான் இருக்குது. சோ இப்ப அவனை எங்க போய் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஒரு பக்கம் பயந்துகிட்டே இருக்கானுங்க. போன் அடிச்சா போனை கட் பண்ணி விடுறாரு நம்ம ஹீரோ. இப்ப ஹீரோவும் அந்த பொண்ணு ஒரு இடத்துல காட்டு பகுதியில நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு இடத்துல உட்காந்து நெருப்பெல்லாம் மூட்டி ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப எனக்கு இன்னொன்னு ட்ரெஸ் தச்சு கொடுக்கணும்னு சொல்லி அளவு எடுக்கிறதுக்காக கையெல்லாம் காலெல்லாம் எடுத்து அப்படியே டச் பண்ணி அளவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல அந்த எடுத்த தீப்பந்தம் ஆஃப் ஆகுது. ஆஃப் ஆன அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணை காணாம போகுது. என்ன ஆச்சு, எங்க போனா அப்படிங்கிறது ஒன்னும் புரியல. இந்த பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸுக்கு வேற நம்ம ஹீரோவை தேடி கோவிலுக்கு போயிருக்கானுங்க. கோவிலே இல்ல. இப்ப வேற எங்கடா போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அலைஞ்சுக்கிட்டு இருக்க இவனுங்க வண்டியிலும் பெட்ரோல் இல்ல. பெட்ரோல் இல்லாம நின்னு போகுது. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ வேற அந்த பொண்ணை தேடிட்டே இருக்காரு. ஆனா அந்த பொண்ணு எங்க போச்சுன்னே தெரியல. இந்த அந்த மனோஜ் பையன் வேற ஃப்ரெண்டு கூட தேடிட்டு நம்ம ஹீரோவை தேடினா இல்லையா, ஹீரோ கிடைக்கதால இதுக்கு மேல என்னால தேட முடியாது, எனக்கு பயமா இருக்கு, நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவன் தனியா நடந்து வந்துகிட்டே இருக்கான். அப்ப அவனோட பேரை சொல்லி ஏதோ ஒரு கூப்பிடுற சத்தம் இவனுக்கு புரிஞ்சு போச்சு. வந்திருக்கிறது ஸ்ரீ தான், நம்ம திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொல்லி இவன் பயத்திலே திரும்பி பார்க்காம போறான். இன்னொரு தடவை ஆசையா கொஞ்சம் ரொமான்டிக்கா கூட்டோன்னு இவனுக்கு ஆசை வந்துருது. பயவில்ல திரும்பி பார்த்துருச்சு. திரும்பி பார்த்தாதான் தெரியுது அங்க ஒரு உருவம் வந்து நிக்கிறது. அப்படியே காலு மேல பறந்துகிட்டு வந்து இவன் முன்னாடி நின்று இவனை தரன்னு இழுத்துட்டு போகுது. சோ இவனாலையும் காப்பாத்துங்கன்னு கத்துறான். ஆனா யாருமே காப்பாற்ற முடியல. இவனோட ட்ரெஸ் மட்டும் தான் அங்க கிடக்குது. அடுத்த நிமிஷம் அந்த பேய் இவனையுமே தூக்கிட்டு போயிடுச்சு. அவனை தூக்கிட்டு போனவனோட அம்மா இங்க உட்காந்து கதறி அழுகுறாங்க. அதே இடத்துக்கு ஹீரோ ஒரு வழியா வந்து சேர்றாரு. ஒன்ன தேடிட்டு தான் நாங்க எல்லா இடத்துலயும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம், எங்க தாண்டா போய் தொலைஞ்ச, இப்ப ஒன்னால பாரு அவன் காணாம போயிட்டான் அப்படின்னு ஒரு பக்கம் ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோ கிட்ட திட்டிக்கிட்டு இருக்க, நான் அந்த மாதிரி அந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அந்த பொண்ணு திடீர்னு காணாம போயிட்டா, எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்லும்போது, ஏன்டா உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிக்கிச்சு, கிராமத்துல இது நாள் வரைக்கும் அந்த பொண்ணை யாருமே பார்க்கல, அவ வர்றதோ என்னவோ அந்த கிராமத்துல நடக்கக்கூடிய திருவிழா நடக்கிற அந்த 4 நாள் தான், அந்த 4 நாள்ல தான் நிறைய ஆண்கள் காணாம போறாங்க, நீ என்னடா அவ கூட சேர்ந்துக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிற, அவ ஒரு பேயா இல்ல பொண்ணான்னு உனக்கு ஏதாவது தெரியுமாடா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான், அந்த பொண்ணு திடீர்னு காணாம போயிட்டா எப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்க, இது பாரு அடுத்த நாள் கூட நீ அவ கூட பேசுற மாதிரினா முதல்ல அவளோட காலை பாரு, ஸ்ரீங்கிற பேய்க்கு கால் தரையில இருக்காது, எப்பயுமே அவளுக்கு கால் தரையில இருந்து மேலதான் இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, இப்ப அவன் காணாம போன மனோஜ் நம்ம எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்க, அடுத்த நாள் காலையில திரும்ப அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி ஊருக்குள்ள யாருமே ஆண்கள் நைட்ல வெளியே வராதீங்க, அந்த ஸ்ரீ ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கிறா, இந்த 3 நாள்ல நிறைய பேர்த்த தூக்கிட்டு போயிட்டா, நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு ஒரு பக்கம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த லைப்ரரியில இருக்கார் இல்லையா, அவரு எல்லாருக்கிட்டுமே வந்து இந்த பாருங்க ஸ்ரீ கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னா ஒரு சில வழிகள் தான் இருக்குது, குறிப்பா அவ கூப்பிடும் போது நம்ம திரும்பி பார்க்க கூடாது, அவ ஆசையாவும் கூப்பிடுவா, அப்படி நம்ம திரும்பி பார்க்க கூடாது, திரும்பி பார்த்துட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா உங்களை தூக்கிட்டு போயிடுவா, திரும்பி பார்க்காம நீங்க நேரா போயிட்டீங்கன்னா அவ உங்களை விட்டுடுவா அப்படின்னு ஒரு பக்கம் இவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த இடத்துல தான் இருக்கிறாரு. அவங்க அம்மா வேற அழுகுறாங்க, அது எல்லாத்தையும் பாக்குறாங்க, தான் ஃப்ரெண்ட்ஸுங்க வேற காணாம போயிட்டாங்க இல்லையா, அதை நினைச்சு ஃபீல் பண்றாரு. இப்ப என்ன நினைச்சாருன்னு தெரியல, நேத்து நைட் அந்த பொண்ணுக்கு அளவு எடுத்தாரு இல்லையா, கண்டிப்பா அந்த பொண்ணு திரும்ப இன்னைக்கு வருவா, சோ அவகிட்ட வந்து இந்த ட்ரெஸ்ஸை கொடுக்குற மாதிரி கொடுத்து அவ உண்மையாலும் ஒரு பொண்ணா இல்ல அவதான் ஸ்ரீயான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் தைக்கிறாரு. அதையும் அவங்க அப்பா பாத்துக்கிட்டு இருக்காரு. பார்த்த கொஞ்ச நேரத்துல ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு அவளை நினைச்சுக்கிட்டே மொட்டை மாடிக்கு போறாரு. சோ அந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து நிக்கிறா, எப்படின்னே தெரியல. சோ நின்னுகிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல வானெல்லாம் இருட்டாகுது. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த புடவை எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டு, இதை பாருங்க நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்பேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்றாங்க நீங்க தான் அந்த ஸ்ட்ரீன்னு, எனக்கு தெரியும் நீங்க ஸ்ட்ரீ இல்லைன்னு, இருந்தாலும் ஒரு தடவை கன்ஃபர்மேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவன் கீழே பார்ப்பான். அப்ப அந்த பொண்ணு உட்காந்துருக்கு இல்லையா, காலு ஒரு மாதிரி பேய் கால் மாதிரி இருக்குது, கையு காலு முகமே பேயா அப்படி வந்து மூஞ்சில நிக்கிற மாதிரி தெரியுது. அடுத்த நிமிஷம் அவன் கத்திக்கிட்டே போயிட்டு உட்காடுறான். உட்காந்து கொஞ்ச நேரத்துல இவன் பயத்துல இருக்க திரும்பி பார்க்கறான். திரும்பி பார்க்கும்போது அந்த பொண்ணு நிக்குது. என்ன ஆச்சு உனக்கு, எதை பார்த்து நீ பயந்து நிக்கிற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட
கிட்ட கேட்டா இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் நார்மலா தான் இருக்கிறேன், திடீர்னு என்னன்னு தெரியல ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி நார்மலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க, அதையும் வச்சுக்கிறாங்க. அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இதை பாருங்க, நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும், எதுவும் தப்பாலாம் எடுத்துக்காதீங்க, நீங்க ஸ்ரீயா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல எனக்கு தெரியும் நீங்க ஸ்ரீ இல்லைன்னு, இருந்தாலும் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான், உங்களை யாருமே அந்த கிராமத்துல பார்த்தது இல்லையாமே, சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் ஸ்ரீலாம் கிடையாது, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு திட்டவ ஆரம்பிக்குது. சரி உங்க நம்பராவது கொடுங்களா, ஏதாவது ஒண்ணுனா போன் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா, நீங்க நினைச்சாலே நான் வந்து நிப்பேன் அப்படின்னு ஒரு பக்கம் இந்த பொண்ணு சொல்லிட்டு போகுது. சொல்லிட்டு போன உடனே இவனுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குது. பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் தூரத்துல ஒரு நபர் உட்கார்ந்து இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு அண்ணா இங்க பாருங்க, அங்க ஒரு பொண்ணு நின்னுட்டு இருந்தா இல்லையா, அவ உனக்கு தெரிஞ்சால அப்படின்னு சொல்லி கேட்டா, எந்த பொண்ணுமே நிக்கல, நீ தாண்டா நின்னுகிட்டு இருந்தா அப்படின்னு அவன் ஒரு பக்கம் சொல்றான். சோ இவரு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, ஹீரோக்கும் பயமா இருக்குது. அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த லைப்ரரி வச்சு நடத்துறாரு இல்லையா, அவர் தான் இந்த விஷயத்துல கொஞ்சம் கை தேர்ந்தவர். சோ தான் ஃப்ரெண்டை கூட்டிட்டு அவர்கிட்ட போயிட்டு கேட்கறாங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணை நான் பார்த்தேன், திடீர்னு அந்த பொண்ணு அவ அடுத்தவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறா, ஒருவேளை அவதான் ஸ்ரீயா இருப்பாளோ அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கேட்டா, அந்த ஸ்ரீயை பத்தின புத்தகங்கள்லாம் இங்க எழுதி இருக்குது, அது எதனால இங்க வந்திருக்குது, எதனால ஆண்களை தூக்குது அப்படின்னா, ஆரம்பத்துல அந்த பொண்ணு வந்துட்டு இந்த ஊருக்குள்ள ரொம்ப அழகா இருந்திருக்கிறான். சோ நிறைய ஆண்கள் அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டிருக்காங்க. சோ ஆசைப்பட்டதாலும் ஒருத்த மட்டும் காதலிச்சிருக்கிறான், மத்தவங்க எல்லாம் அந்த பொண்ணோட உடம்புக்காக ஆசைப்பட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உடம்புக்காக ஆசைப்பட்ட அந்த பெண்ணை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. ஆனா அதுல ஒருத்த மட்டும் தான் காதலை கொடுத்திருக்கிறான். அந்த காதலனுக்காக அந்த பொண்ணு எவ்வளவோ தியாகங்களை பண்ணி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமைக்கு போயிட்டு முதலிரவு அன்னைக்கு கூட அந்த ஆண் கிட்ட இருந்து அந்த பெண்ணை பிரிச்சுட்டாங்க. சோ பிரிச்சு கொடுமைப்படுத்தி அடிச்சு சாகடிச்சுட்டாங்க. அதனோட ஒரு விரக்தியில தான் நிறைய ஆண்களை தூக்கிட்டு போறதும் அம்மனமா தூக்கிட்டு போய் தான் அதனோட முதலிரவு ஆசைகளை முடிச்சுக்கிட்டு கொலையும் பண்ணிடும் போல அப்படின்னு ஒரு பக்கம் இவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்ப அதை கட்டுப்படுத்தணும்னாக்கா என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா புக்ல படிச்சு பார்க்கலாம் பார்த்தா அதுல நிறைய பேஜ்கள் கிழிஞ்சு போயிடுச்சு, காணாம போயிடுச்சு. அதுல ஒரு போஸ்டர் இருக்கு, இந்த படத்துல இருக்கிற இடத்த நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு. எங்க பார்த்திருக்கேன்னு சொல்லி கேட்டா, இந்த ஊருக்குள்ள ஒரு மலை இருக்கு, அந்த மலை உச்சியில தான் இந்த பில்டிங்கே இருக்கு, ஒருவேளை நம்மளோட மனோஜ் அங்க இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வண்டி எடுத்துட்டு அந்த மலை கிட்ட போறாங்க. அங்க ஒரு பெரிய பங்களா ஒண்ணு இருக்குது. சோ அந்த பங்களாக்குள்ள போயிட்டு நம்ம தேடும் சொல்லிட்டு எல்லாரும் போறாங்க. நம்ம ஹீரோவும் தீப்பந்தத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ள போறாரு. ஆளாளுக்கு ஒரு திசையில தேடினாலும் முதல்ல நம்ம லைப்ரரி மேனை பயன்படுத்துறது, அவரு வெளியே வந்து உட்காந்துக்கிறாரு. திரும்ப அவனோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனையுமே பயன்படுத்தி அவனும் வந்துடுறான். ஆனா கடைசி நம்ம ஹீரோ மட்டும் தான் தீப்பந்தை எடுத்துட்டு உள்ள போறாரு. நிறைய இடத்துல சுத்தி முத்தி பாக்குறாரு. அப்ப பார்க்கும்போது இவரோட பேரை சொல்லி கூப்பிடுது. இவருக்கு தெரிஞ்சு போச்சு வந்திருக்கிறது ஸ்ரீதான். ஸ்ரீ மேடம் நீங்க வந்திருக்கிறீங்க, கண்டிப்பா நான் திரும்பி பார்க்க மாட்டேன், என் ஃப்ரெண்டை மட்டும் கொடுத்துருங்க, அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு ஒரு பக்கம் அந்த பேய் கிட்ட பேசுறாரு. பயந்துகிட்டு தான் பேசுறாரு, இருந்தாலும் அது கிட்ட வந்து நிக்குது. அப்ப கூட நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கல. திரும்ப அப்படியே ஒரு செல்ஃபி போட்டோ எடுக்கிற மாதிரி எடுத்து பார்க்கறாரு. அந்த பேய் இப்ப இல்ல, சரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி திரும்பினா தூரத்துல அந்த பேய் நின்னுகிட்டு இருக்குது. இவர் அப்படியே வந்து தூக்கலான்னு வர கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய திருநூறு அடிச்சு அந்த பேய் அங்க இருந்து விரட்டி விடுறாங்க. யாரடான்னு பார்த்தாதான் நம்ம ஹீரோவோட காதலிக்கிற அந்த பொண்ணு வந்திருக்கிறா. சோ அந்த பொண்ணு கிட்ட இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு தான் இவங்களை காப்பாத்தி இருக்குது. காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வந்தா இவனுக்கு ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கானுங்க. யாரடா இந்த பொண்ணு, இந்த பொண்ணு தான் ஸ்ரீயா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பக்கம் பயந்து போறானுங்க. இந்த பொண்ணு ஸ்ரீ எல்லாம் இல்ல, நான் சொன்னேன் இல்லையா அந்த பொண்ணு தான் இவ, நீங்க தான் அந்த பொண்ணை என்னென்னவோ சொல்லிட்டீங்க, பாருங்க இந்த பொண்ணு நல்லா தான் இருக்கிறா, இந்த பொண்ணு இல்லைனாக்கா இன்னைக்கு நேரத்துக்கு ஸ்ரீ என்னையுமே தூக்கிட்டு போயிருப்பா அப்படின்னு ஒரு பக்கம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா உனக்கு எதுக்குமா இந்த மாதிரி வித்தையெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல நான் இந்த கிராமத்தில் நடக்கக்கூடிய 4 திருவிழாக்கும் வந்திருக்கிறேன், இது 4வது வருஷம். ஒவ்வொரு தடவையுமே நான் வரும்போது ஸ்ரீ எதனால பண்றா, அவளோட ஆக்ரோஷத்தை கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக நான் நிறைய பூஜைகள்லாம் பண்ணேன். அதுக்காக தான் இவர்கிட்டயுமே பூன முடி இதெல்லாம் நம்ம என்ன கேட்டோம். எதுக்காகனா இந்த ஊர்ல இருக்கிற ஆண்களை பாதுகாக்கிறதுக்காக ஸ்ரீயோட சக்தியை நான் அடக்கணும், அதுக்காக தான். ஆனா இந்த தடவை நான் தோத்து போயிட்டேன், அடுத்த தடவை மிஸ் பண்ண கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் இந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்க. பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்த்தா அங்க நம்ம மனோ வந்திருக்கிறார். அம்மனமா நின்றுட்டு இருக்காரு. ஒரு வழி அவரை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போனா எல்லாரும் பாராட்டுறாங்க நம்ம ஹீரோவை. எல்லாரும் திட்டினாங்க இல்லையா, இப்ப நம்ம ஹீரோ தான் தைரியமா போயிட்டு நின்னதால அந்த இடத்துல நம்ம மனோஜ் கிடைச்சிருக்கிறான். அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு எல்லாரும் அவனை பாராட்டிக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு கொஞ்சம் தூக்கம் வருது, நான் தூங்கணும்னு சொல்லிட்டு மனோஜ் போய் தூங்க ஆரம்பிக்கிறான். என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நைட் டைம் காமிக்கிறாங்க. அப்படியே அந்த வந்த மனோஜுக்கு ஏதோ ஒரு பேய் பிடிச்ச மாதிரி ஏஞ்சி நடந்து போய்கிட்டு இருக்கான். கரண்ட் எல்லாம் தானா ஆஃப் ஆகுது. ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்துல அன்னைக்கு நைட்டு ஊருக்குள்ள நிறைய ஆண்கள் காணாம போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த செவத்துல எல்லாம் எழுதி இருக்கும், ஸ்ரீ இன்னைக்கு நீ வராத நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி எழுதி வச்சா அந்த பேய் அந்த வீட்டுக்குள்ள வராதுன்றது இந்த ஊரோட ஐதீகம். அதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கும். சோ இப்ப அந்த பேரெல்லாம் யாரோ அழிச்சிருக்காங்க, ரத்தத்தாலே அழிச்சிருக்கிறத பார்த்து ஊர் மக்கள் எல்லாரும் பயந்து போறாங்க. இப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தன் மனோஜ் தேடிக்கிட்டு போனா அவன் மொட்டை மாடியில கையெல்லாம் கிழிச்சு ரத்தமா இருக்குது. சோ இந்த பேர் எல்லாமே அழிச்சது அவன் தான். அவனும் ஒரு பேய் பிடிச்ச கிறுக்குத்தனமா எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறமும் அவன் அதே மாதிரி தான் இருக்கிறான். அதுக்கப்புறம்
நம்ம ஹீரோயின் தான் வந்து ஏதோ திருநீரெல்லாம் போட்டு கொஞ்சம் அவனை பழைய நிலைமைக்கு அப்படியே மயக்கம் அடைஞ்சு வச்சிருக்காங்க. இப்ப ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் ஒரு பக்கம் கட்டி போட்டுட்டாங்க. மனோஜ் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான காரணமே அவதான் ஸ்ரீயோட சக்தியும் உடம்புல இருந்ததால இந்த மாதிரியா ஆக்ரோஷமா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற நம்ம ஹீரோயின் பேசுறாங்க. இப்ப இதுக்கு என்னதான் வழின்னு சொல்லி கேட்டா வேற வழியே இல்ல, அதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த புக்கை எழுதினார் இல்லையா, அவர் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு, அவரை போய் வேணா நம்ம பார்த்தா ஏதாவது ஒரு ஐடியா தெரியும் சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா அந்த ஆள் ஒரு மென்டல் தனமா பேசிட்டு இருக்கிறான். இங்க இருக்கிற நம்ம டீமுக்கு எதுவுமே இவர் உண்மையை பேசுற மாதிரியே தெரியல. அங்க இருந்து ஏஞ்சு கோவத்துல வரும்போது திரும்ப அந்த ரைட்டர் வெளியே வராரு. இது பாரு, அவளை கட்டுப்படுத்துறதுக்கு ஒருத்தன் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. யார் அது அப்படின்னு சொல்லி கேட்டா அவன் யாரெல்லாம் தெரியாது, நான் சொல்ற அடையாளம் அவனுக்கு இருந்ததுன்னா அவன் தான் அந்த ஊரை பாதுகாக்கிற ஒரு காவலனா இருப்பான். ஸ்ரீயை தான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அவனால மட்டும்தான் முடியும். நான் சொல்ற அங்கடையாளம் நோட் பண்ணிக்கங்க. அவனோட மூக்கு ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், அவனோட கண்ணுல ஒரு காதல் தெரியும், அவன் ஊருக்கே மதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கலைஞனா இருப்பான், ஆலமரத்து அடியில பிறந்திருப்பான், அவங்க அம்மா ஒரு நாட்டியக்காரியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடையாளங்கள் எல்லாம் சொல்றாங்க. மாநிறமா வேற இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைட்டர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. என்னடா இவன் இந்த மாதிரி எல்லாம் சொல்றான், இந்த மாதிரி ஆளை நம்ம எங்கடா போய் தர்றதுன்னு சொல்லி இவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம மனோஜ் அங்க உட்காந்துருக்கான். சோ அவன் நார்மலா தான் இப்ப உட்காந்துருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, டே நீ ஆலமரத்து அடியில தான்டா பிறந்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்றான். நம்ம ஹீரோவை பார்த்து நம்ம ஹீரோக்கு, டே நீங்களாம் ஏதோ என்ன வச்சு காமெடி எல்லாம் பண்ணாதீங்க, ஏதோ நான் கொஞ்சம் மாநிறமா தான் இருக்கிறேன்றதுக்காக இதெல்லாம் கட்டுக்கதை கட்டாதீங்கடா அப்படின்னு ஒரு பக்கம் ஹீரோவை சொல்லும்போது அங்க இருக்கிற அந்த லைப்ரரி நடத்துறோம். ஆமா உன்னோட முகமும் அழகா தான் இருக்குது, உன்னோட கண்ணுலயும் காதல் தெரியுதுன்னு ஹீரோயின் சொல்ல, அப்படியா அதை வச்சுதான் நீங்க என் கூட பேசுனீங்களா சொல்லி இந்த நேரத்துல ரொமான்ஸ் பண்றாங்க. ஆமா இவனோட முகமும் மூக்கு நீட்டா தான் இருக்குது, கண்ணுல காதல் தெரியுது, இவனும் ஊரே மதிக்கக்கூடிய ஒரு கலைஞன் தானே, ஏன்னா துணியெல்லாம் நல்லா தைக்கிறாள், இவன் ஒருத்தன் தானே அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இதெல்லாம் சரியா இருந்தாலும் அவங்க அம்மா ஒரு நாட்டியக்காரின்னு சொன்னாங்களே அது எப்படி அப்படின்னு சொல்லும்போது, ஆமா உங்க அம்மா அந்த மாதிரி ஒரு கேஸ் தான் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றாங்க. எந்த மாதிரிடான்னு சொல்லி கேட்டா ஒரு விபச்சாரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டோன்னு நம்ம ஹீரோக்கு பயங்கர வெறியாகுது. எங்க அம்மா பத்தியாட தப்பா பேசுறீங்க, ஏதோ விளையாட்டுக்கு பேசுறீங்கன்னு பார்த்தா என் அம்மாவே தப்பா பேசுறீங்களான்னு சொல்லி அங்கவே எல்லாத்தையும் திட்டிட்டு அங்கிருந்து வேகமா போறாரு. தன்னோட அப்பா கிட்ட போயிட்டு நம்ம அம்மா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கும்போது, ஆமா உங்க அம்மா அப்படிப்பட்டவதான் அப்படின்னு எல்லா உண்மை கதையுமே தெரியுது. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு அதை ஏத்துக்கிற பக்குவம் இல்லை. இது என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கலாம்லப்பா அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு போய் தான் அப்பா கிட்ட கேட்டிருப்பாப்ல. அடுத்த நாள் நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக போயிருக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட எங்க அம்மா அப்படிப்பட்டவங்க தான் அப்படின்னாக்கா நான் தான் அந்த ஊரை பாக்குறதுக்காக வந்த காவலனா அப்படின்னு சொல்லி ஒரு பெருமைப்படுறாரு. அப்ப எங்க அம்மா என்னை விட்டுட்டு போனது கூட ஒரு அர்த்தம் இருக்குது, இந்த ஊரையே நான் தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னா இவனோட அங்க அடையாளங்கள்லாம் அந்த பொண்ணு காதலிச்ச ஸ்ரீயோட காதலிச்ச காதலனுக்கு இருந்திருக்கும். சோ அதே ஒரு வசிக்கத்தை கொண்ட இருக்கிறதால இவனோட கண்ட்ரோலுக்கு மட்டும்தான் அந்த ஸ்ரீ கட்டுப்படும். சோ இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா நீ அந்த பேய் கூட முதல் இரவு பண்ணணும், பண்ணும்போது அவளோட நெஞ்சில கத்தி வச்சு குத்திட்டு அவ செத்துருவா அப்படின்னு ஒரு பக்கம் இந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்லி சில மந்திரங்கள் சில நோட்டீஸ் எல்லாம் எழுதி வைக்கிறாங்க. வச்சுட்டு முதல் இரவுக்காக எல்லா கெட்டப்பையுமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஊர்ல இருக்கிற ஆண்கள் எல்லாருமே பாதுகாப்பு இல்லாததுக்காக ஒவ்வொருத்தவங்களும் புடவை கட்டிக்கிட்டு வலையெல்லாம் போட்டுட்டு லேடிஸ் கெட்டப்ல இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஸ்ரீ தூக்கிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வீட்டுல இருக்கிற பெண்கள் தான் எல்லாரும் வேலைக்கு போறாங்க. வீட்டுல இருக்கிற ஆண்களை பார்த்து பத்திரமா இருங்க, கதவை சாத்திக்கங்கன்னு கதவை சாத்தி விட்டுட்டு போறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ரெடி ஆயிட்டாரு. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும், கண்டிப்பா இன்னைக்கு அந்த ஸ்ரீ இங்க வருவா அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும் போதே நம்ம மனோஜுக்கு திரும்ப பேய் பிடிக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் அவனும் அங்க கட்டெல்லாம் அவுத்துக்கிட்டு திரும்ப வந்து எல்லாத்தையும் அடிக்கிறான். அடிச்சுக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்கறது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ தனியா போயிட்டார். தனியா போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு தெரியுது இந்த மாதிரி அவன் தனியா போயிட்டான், அவனை பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. மனோஜ் ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இப்ப திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோவை ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு வச்சிருக்குது அந்த பேய். எங்கன்னு பார்த்தா அதே ஒரு மாளிகையில தான், அந்த மலை மேல இருக்கும் இல்லையா அந்த இடத்துல இருக்கிறாங்க. சோ கண்டிப்பா அவன் அங்கதான் போயிருக்குன்னு சொல்லி ஹீரோவோட டீம் எல்லாருமே தேடிக்கிட்டு அங்க வந்திருக்காங்க. சோ அங்க வந்து பார்த்தா இப்ப நம்ம ஹீரோவோட பேரை சொல்லி அந்த பேய் வந்துகிட்டு இருக்குது. சோ வந்து முன்னாடி நிக்குது, பயங்கரமா கத்துது. அப்ப இவனோட கண்ணுல ஒரு வசீகரம் தெரியுது. சோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பேய் அழகா இவனோட கண்ணையும் பார்த்துக்கிட்டே இருக்குது. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவ கத்தி கொடுத்துருப்பா. இந்த கத்தி வச்சு அவளோட நெஞ்சில குத்திரு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துல இவ பின்னாடி இருக்கிறதால அந்த பேய் இவளை அட்டாக் பண்ண வருது. அவளை எதுவும் பண்ணிடாதுன்னு இவர் குறுக்க வந்து நின்னுக்கிறாரு. குறுக்க வந்து நின்னும் போது திரும்பவும் காதல் வசீகரம் பண்ணுது. அந்த பேய் நம்ம ஹீரோவும் ரொமான்ஸா பண்ணிக்கிட்டு இருக்க கீழே வந்து அந்த பொண்ணு கீழே விழுந்திருக்கிறா. விழுந்த கொஞ்ச நேரத்துல அந்த பேய் மேல ஏதோ ஒரு திருநரை அடிக்க அந்த பேய் போய் பொத்துன்னு அந்த இடத்துல விழுகுது. அது மயக்கத்துல இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட கத்தியை கொடுத்து இது பாரு நான் சொல்ற மாதிரி செய்யு, நீ மட்டும்தான் அந்த பேயை கொல்ல முடியும், நீ அவளோட நெஞ்சில குத்திட்டுனா அவ செத்துருவா, அப்படி இல்லையா அவளோட ஜடைய ஃபர்ஸ்ட் அறுத்துரு, அவளோட முடிய அறுத்துட்டு அப்படின்னாக்கா அவளுக்கு இருக்கிற சக்தி எல்லாம் குறைஞ்சிரும், அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அவ சாக மாட்டா ஆனா சக்தி குறைஞ்சிரும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு
இருக்கும்போது நான் எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு அந்த கத்தி எடுத்து குத்துறதுக்காக போவாரு. போகும்போது கூட அவருக்கு குத்துறதுக்கு மனசு இல்ல. பாவம் இந்த ஊருக்கே அவளோட தான் உடம்ப கொடுத்தவ, அவளை போயிட்டு இப்படி நம்ம கஷ்டப்படுத்துறோமே, தப்பு இல்லையா அப்படின்னு ஒரு பக்கம் இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் பார்த்தா வேலைக்காகாது, நான் சொன்னதை ஃபர்ஸ்ட் செய் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்க, இவர் பண்ணலான்னு போவாரு. திரும்பவும் அந்த பேய் வந்து இவரோட கண்ணு முன்னாடி நிக்குது. இவருக்கு பயம் ஒரு பக்கம் இருக்குது. நீ அவளை காதலா பாரு, காதலி மாதிரி பார்த்தாதான் அவளுக்கு உங்ககிட்ட ஜாலியா இருக்குன்னு தோணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கூடமே இவ மூஞ்ச எப்படி என்னால காதலா பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு பக்கம் இவர் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்கிறார். சும்மா காத்தாத கம்முனு இருப்பேயே அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் திட்டின உடனே அந்த பேய் அமைதியாயிடுது. அமைதியான கொஞ்ச நேரத்துல தான் ஹீரோயின் ஒரு கத்தியை கொடுத்திருப்பாங்க. திரும்ப அந்த கத்தி வந்துட்டு கீழே விட்டுருப்பாரு. இன்னொரு கத்தியை தூக்கி போடும்போது அந்த பொண்ணு வேற எங்கேயோ போட்டிருக்கு. எங்கடி தூக்கி போடுற அப்படின்னு சொல்ல உடனே இந்த பேய்க்கு கோவம் வருது. நம்ம ஹீரோயினை ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளணுங்கிறதுக்காக அவளை அப்படியே தரதரன்னு இழுத்துட்டு போயிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு தூக்குது. அப்ப நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா, வேகமா ஓடி வந்து அப்படியே கத்தி எடுத்துட்டு வந்து அந்த பேயோட ஜடையை அறுத்து விட்டுறாரு. அதை அப்படியே கையில பிடிச்சிக்கிறாரு. அந்த பேய் அங்கிருந்து கத்திட்டே அப்படியே காணாம போயிடுது. அடுத்து நம்ம ஹீரோயின் வந்து முதல்ல அந்த ஜடையை கீழே போடு அப்படின்னு சொன்னோடனே அது கீழே போட்டோடனே அதுல ஏதோ ஒரு சக்தி போற மாதிரி இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுது. இப்ப எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இருக்கிறாங்க, தான் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அதே மாதிரி அந்த பேய் இது வரைக்கும் எத்தனை பேத்தை தூக்கிட்டு போச்சோ அது எல்லாரோட ஆண்களுமே அம்மனமா வெளியே வராங்க. அடுத்தது ஊருக்குள்ள எல்லாருமே இவங்கள பாராட்டுறாங்க. சோ காணாம போன ஆண்கள் எல்லாரும் மீட்டு கொடுத்ததுக்காக எல்லாரும் சந்தோஷமா பாராட்டிட்டு இருக்காங்க. அடுத்து திருவிழா முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம ஹீரோயின் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. போகும்போது நம்ம ஹீரோ வந்து திரும்ப பேசுறாரு, பூவெல்லாம் கொடுக்குறாரு. எங்க இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தீங்க, நீங்க ஊருக்கு போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா போய் தான் ஆகணும்னு சொல்றாங்க. அப்படி கூட இவங்க பேசிட்டு இருக்கும்போது நான் உங்களை ஃப்ரெண்டா தான் பார்த்தேன்னு சொல்லி அந்த பொண்ணு பேச, நம்ம ஹீரோ ஃப்ரெண்டாலாம் இல்ல, நான் வேற மாதிரி பார்த்தேன், அதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே காதல் சொல்றதுக்குள்ள பஸ் வந்துருது. பஸ்ல ஏறும்போது இது பாருங்க, உங்க போன் நம்பராவது கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒண்ணுனா போன் பண்ணியாவது பேசலாம்ல, உங்களை மீட் பண்ண வரணும்னா கூட நான் வரலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டா, இது பாரு போன் நம்பர்ல வேணாம், நீ நினைச்சா போதும் நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓஹோ அப்படி வரீங்களா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு அந்த பொண்ணை பஸ் ஏத்தி விடுறாரு. போகும்போது அந்த பொண்ணோட பேரை கூட கேட்கல, ஏங்க உங்க பேரு கூட எனக்கு தெரியலங்க அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்க, பின்னாடி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க பேரு தெரியாம ஒருத்தவன் காதலிச்சிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் இங்க பஸ்ல போயிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது அவங்களோட பேக்ல இருந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ அறுத்தாருலயே அந்த பேயோட முடி, அந்த ஜடை அப்படியே வச்சிட்டு இருக்காங்க. அதை எடுத்து தன்னோட முடி கூட அப்படியே ஒட்டி வச்சு கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த கண்டக்டர் டிக்கெட்ல எடுத்துக்கிட்டு இருக்காரு. எடுத்துட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல அவருக்கு ஒரு பயங்கரமான ஷாக். என்ன அப்படின்னா, இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோயின் இந்த சீட்ல உட்கார்ந்து இருந்தாங்க இல்லையா, இப்ப அந்த சீட்ல அவங்கள காணாம போயிட்டாங்க. எங்கடான்னு போய் பார்த்தா அதே கிராமத்துக்குள்ள இருக்கிறாங்க. சோ அங்க ஒரு உருவம் இருந்தது இல்லையா, இறந்து போன அந்த ஸ்ரீக்கு ஒரு சிலை வச்சிருக்காங்க. அந்த சிலைக்கு பக்கத்துல அந்த பேய் நிக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த ஊருக்கு சாதாரணமா வரல, ஸ்ரீயோட சக்தியை அபகரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவளோட ஜடையை இப்ப எடுத்து அந்த சக்தி முழுக்க நம்ம ஹீரோயின் எடுத்துக்கிட்டாங்க. சோ பார்ட் 2க்கான லீட கொடுத்து அப்படியே இந்த படத்தோட ஸ்டோரியை முடிச்சிருக்காங்க. சோ பார்ட் 2ல தான் இன்னும் என்னென்னலாம் சம்பவம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய போகுது. பின்னாடி வரும் வீடியோல அதையும் நம்ம பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.